அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இங்கே நாம எங்க வந்திருந்தோம்னா ஸ்ரீ லலிதாம்பிகை கோயில்ல திருமிச்சூர் போயிட்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கொடியலூருங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோயில். இது இங்க நவகிரக மூர்த்தி மற்றும் அனுகிரக மூர்த்தியாக விளங்குகின்ற ஸ்ரீ மங்களேஸ்வர பகவான் ஸ்ரீ யமதர்மராஜா அவதரித்த ஸ்தலம் இது. திருக்கொடியலூருங்கிற இடத்துலதான் இந்த இருவருமே இங்க அவதரிக்காங்க. யமதர்மராஜாவும் சனீஸ்வரபாகவும் அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க, நீதிய தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவங்க தான் இவங்க 2 பேரும். இந்த கோயில ஒரு ஐதீகம் இருக்கு. யமதர்மராஜா கிட்ட உங்களுடைய பொருள் அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். என்ன வேண்டணும்னா, நம்ம யார்கிட்டயாவது பொருள் ஏமாற்றப்பட்டாலும், நம்மளுடைய பொருட்கள் திருடு போயிருச்சுனாலும், நம்மளுக்கு வேணும், அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும், உங்களுடைய திருட்டு போன பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க யமதர்மராஜா கிட்ட ஒரு பேப்பர்ல நீங்க உங்களுடைய வேண்டுதலை எழுதி, உங்களுடைய ஏமாற்றப்பட்ட பொருளை எழுதி எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு யமதர்மராஜாவோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு போயிடுங்க. சில நாட்கள்ல கண்டிப்பா அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க ஐதீகம். திரும்ப இங்க கிடைச்சிருச்சு உங்க பொருள், அதன் பிறகு நீங்க இங்க யமதர்மராஜா கிட்ட வந்துட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களையும் வஸ்திரமும் வாங்கி நீங்க யமதர்மராஜாவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தணும். இதுதான் இந்த கோயில்ல ஐதீகம். இது 2-3 பேர் செயல்பட்டு அவங்க நடந்ததை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நாங்க அதுக்காக தான் நாங்க இருக்கோம். இது எல்லாருமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட பொருளும், உங்களுக்கு திருட்டு போன பொருளும், உங்களுக்கு நியாயமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க இங்க யமதர்மராஜா சனீஸ்வர பகவான் அழைச்ச ஸ்தலமான இந்த திருக்கொடியலூருக்கு நீங்க இங்க உங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.